ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி சென்னையில் செம்ம மழை. உங்கள் ஊரில் மழை பெஞ்சான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃபீஸ் வரும்போது நான் நல்லா நனைஞ்சிட்டேன். ஸோ சூடாக எதனா சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா, வீட்டிலே வெஜிடபிள் எக் குழி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டோம். எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில் பார்க்கலாம். தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வீட்டிலேருந்து சின்ன சின்ன வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ண ஆனியன், மின்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா மூணுத்தையும் நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கேரட்டோ கேப்சிகம் தான் இருந்தது. ஸோ அது ரெண்டுத்தையும் நல்லா சாட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு அது நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. குக் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் பிளெயின் ரெட் சில்லி பவுடர் ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த மசாலா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்கு, நம்மளுக்கு எத்தனை எக் வேணுமோ அத்தனை எக் உங்களுக்கு தேவையானவை உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றி நல்லா அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மிக்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலில் போட்டு நெக்ஸ்ட்டு குழி பணியாரம் கடாய் இருக்கும் இல்லையா, அதில் போய்ட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மிக்சரை குழி பணியார சட்டியில் எல்லா குழியிலையும் ஃபுல்லாக ஊற்றாமல் ஓரளவுக்கு முக்கால் பதம் ஊற்றினா அப்போ நம்மளுக்கு திருப்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சைடு அது திருப்பி போடணும். திருப்பி போடுறதுக்கு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆகிறது எல்லாமே ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உள்ளே இது பண்ண நல்லா வெஜிடபிளாகவும் இருக்குது, நல்லா எல்லாமே குக் ஆகிருந்தது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதையும் கொடுத்து எல்லோரும் சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி ரெயினுக்கு இதுதான் சூடாக செஞ்சு சாப்பிட்டோம். நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.